வெல்கம் டு தி மூவி சீரீஸ். இன்னைக்கு வந்து நம்ம விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த மூவியை பற்றி நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ ரீசெண்டாக வந்து பிளாக் பஸ்ட்டாக ஓடின்னு இருக்க விஸ்வநாதன் சன்ஸ் பற்றி தான் இதில் பேச போகிறோம். ஸோ அதில் சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா, நாசர் ஒரு சின்ன கேமியோ ரோல் செகண்ட் ஹாஃபில் வருவார். மூவி பார்த்தா தெரியும். ரவீனா டேண்டன் அவங்க ஒரு நல்ல அவங்களோட ஸ்பெசிஃபிக் ரோலுக்கு அழகாக நடிச்சிருப்பாங்க. அப்புறம் இதில் சூர்யா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வருவார் பேசிக்கலாக. ஸோ பிஸ்னஸ் மேனாலே நமக்கு எல்லாம் மைண்டு டைரெக்டாக போகக்கூடிய மூவி வந்து கஜினி, விச் கேம் லாங் பேக் ஆகும். பிளாக் பஸ்டர் சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி. அதை வந்து பல லாங்குவேஜில் எடுத்து ஹிந்தியில் அமீர் கானும் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு கிளாசிக்கான படம். சஞ்சய் ராமசாமிங்கிற அந்த கேரக்டர் வந்து இன்றைக்கும் எல்லோரும் பேசக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்குது. ஸோ இதில் வந்து சஞ்சய் விஸ்வநாதன் இதில் வந்திருப்பார். ஸோ அது மட்டும்தான் ஒன்லி கனெக்ட். அதுலேயும் பெரிய பிஸ்னஸ் மேன், இதுலேயும் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக வருவார். அதை தவிர அது தனி மூவி, இது தனி மூவி, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், மோஸ்ட் என்ஜாயபிள், ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள அற்புதமான ஒரு திரைப்படம். தேட்டரில் முடிஞ்சால் போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் டூப்பர் படம். அது சான்ஸே இல்லை. இது ரைட்டிங் கம் டைரக்ஷன் எக்ஸலண்ட்டாக பண்ணது வந்து வெங்கட் அட்லூரி. அவர் தெலுங்கு பர்சன். அவர் இதுக்கு முன்னாடி லக்கி பாஸ்கருங்கிற படம் துல்கர் சல்மான் நடித்து வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அது வந்து ஒரு யூஸ்வல் ஸ்டோரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக அவர் ட்ரை பண்ணி அது சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் மூவி அவரே எழுதி டைரக்டும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபேமிலி ஓரியன்ட் சென்டிமெண்ட் உள்ள ஒரு படம். இந்த படத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி அவர் ரைட்டிங்னாலேயே படம் எக்ஸலண்ட்டாக எண்ட் டு எண்ட் இருந்தது. அதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக். அதே மாதிரி கேஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கேஸ்டிங் இந்த மாதிரி படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒன்று செதுக்கி யோசிச்சு பண்ணியிருக்காரு. சொல்லலாம் ஒரு சில இடத்துல டல்லாக இருக்கே, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி இருக்கே, அப்படி கமெண்ட்ஸ் வந்து இருக்கலாம். பட் ஓவராலாக வந்து போர் அடிக்காமல் என்ஜாய் பண்ணுற மாதிரி கொண்டாடுற மாதிரி இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துருக்கும். அந்த மாதிரி கனெக்ட்குள்ள ஒரு படமாக இருக்குது. ஜென்ரலாக ஒரு வயலன்ஸு இந்த மாதிரி மூவிலலாம் நீங்கள் பெருசாக யோசிக்க வேணாம். சின்ன மிஸ்டேக்ஸ் ஓப்பனாக தெரியாது. இதில் நீங்கள் சின்னதாக மிஸ்டேக் பண்ணி எஸ்பெஷலி வந்து மமிதா பைஜு ரோல் வந்து ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ரோலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் டேரக்டர் சொன்னது உள் வாங்கி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு எஃபர்ட் போட்டு ஆனால் ஸ்க்ரீனில் எஃபர்ட்லெஸ்ஸாக தெரிஞ்சிருக்கு. அவங்க உள்வாங்கி டபுள் ட்ரிப்புளாக கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீனில். அந்தளவு நடித்து உள்வாங்கி பண்ணியிருக்காங்க. ஏன்னா படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் இது ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்கிறேன்னு. அவங்க வந்து தூக்கி சாப்பிட்டாங்க அவங்க பர்டிகுலர் ரோல். எண்ட் டு எண்ட் கலகலன்னு ஜாலியாக போச்சு இந்த பர்டிகுலர் படம். அதேமாதிரி சுனில் ரெட்டின்னு ஒரு ஆக்டரும் நடிச்சிருக்காரு இதில். அதில் வந்து பிஸ்னஸ் மேனால சூர்யா கூடவே வருவார். அது ஒரு ஜாலியாக ஒரு காமெடி பர்சனாக வருவார். ஸோ அந்த மாதிரி தான் அந்த பர்டிகுலர் மூவி போகும். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அந்த பர்டிகுலர் மூவி. உங்களோட கமெண்ட்ஸ். சரகசி பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அந்த மூவியில் சரகசி பற்றி எப்படி ஷூட் பண்ணியிருக்காங்க, பட் வாட் இஸ் இன் தி ரியாலிட்டி? ஆமாம். இப்போ நீங்கள் சினிமாட்டிக் வேர்ல்டுக்கு போயிட்டீங்க. ஸோ சரகசி வந்து ஒரு ஜாலி எலிமெண்ட்டாக அதில் யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரியல் லைஃப்பில் வந்து சரகசி வந்து ஒரு லேடிஸ் வந்து தே டேக் அ லாட் ஆஃப் டோல் ஆன் தர் பாடி அண்ட் டூ இட் மெயின்லி ஃபார் தி இன்கம். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. வேறு வழியே இல்லாமல் பண்ணி உடம்பு வருத்தி ஒரு காசு சம்பாதிக்கிற விஷயமா பார்க்குறாங்க. ஸோ ஆனால் மூவியில் ஒரு ஜாலி எலிமெண்ட்டாக பார்த்தாங்க. நான் கதை சொல்ல நான் விரும்பலை. பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் மூவியை நீ பார்த்தீங்கன்னா புரியும். ஆனால் அதை அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த காலத்துக்கு ஏதாவது ட்ரெண்டியான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க மூவியில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சர்ப்ரைசிங்கான விஷயம். அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த 20 years கேப் பிட்வீன் தெம் அதெல்லாம் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸாஜரேஷனாக இல்லை ஓகேவா மூவி பாயிண்ட் ஆஃப் வியூவில்? ஆக்சுவலி வந்து ஜென்ரலாக வந்து இவ்வளோ இயர்ஸ் கேப்பில் ஒருத்தங்க லவ் பண்ணுறாங்களே வராங்களேங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் வந்து வெங்கட் அல்டூரியை வந்து ஆட்ஸ் ஆஃப் ஐ ஹவ் டு சல்யூட்டிங். ஏன்னா ரைட்டிங்னால அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. மோரோவர் சூர்யாவோட அந்த கெத்து, அந்த ஒரு பிஸ்னஸ் மேனுங்கிற கிரேட்னஸ், அவரோட ரோல் வடிவமைப்பு, அவர் வந்து லிவ் டு எக்ஸ்பெக்டேஷன், பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன். அவர் ரோலை பர்ஃபெக்டாக பண்ணார். அது மமிதா பைஜு அவங்களோட ரோலை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்க, உள்வாங்கி பண்ணாங்க. அதனால் வந்து அதை வந்து ரொம்ப கரெக்டுங்கிற நம்மளே வந்து அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க மூவியை. வேறு யார் நடிச்சிருந்தாலும் அது பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு ஐ எம் வெரி டவுட்ஃபுல் அபவுட் இட். ஏன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டோரின்னு இவ்வளோ சென்சிட்டிவான விஷயங்களை இவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ண ரெண்டு மிகப்பெரிய கேஸ்ட்னா அவங்க 2 பேர் தான் உண்மையிலேயே.
ஓகே ஃபைன். வேறு என்ன அவ்வளோதான். ஐ டோன்ட் திங்க் there's much to discuss about it. ஆமாம் ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஜினி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ இதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் தான் நானும் ஆல்ரெடி பிளாக் பஸ்ட் ஹிட்டு இந்த இனிஷியல் டேஸில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பயங்கரமாக வந்திருக்கு. அண்ட் இட் ஹேஸ் டு கண்டினியூ க்ரோயிங் தான் நான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து நான் வந்து ஆக்சுவலி அப்ரிஷியேட்டிவ் பிகாஸ் இது முன்னாடி ஒரு கருப்புங்கிற ஒரு வயலன்ஸான ஒரு மூவி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மூவிக்கு அக்செப்ட் பண்ணிட்டு எப்போவுமே அவரோட மூவி கேரியரில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கதைக்கும் அவர் வந்து he always comes in front and accept it and he does it. ஒரு ஃபுல் எஃபர்ட் போட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஆள், வேர்சடைலான ஒரு ஆக்டர். இட் டசன்ட் மேட்டர் இட்டாலங்கிறது மைண்ட் பண்ணாமல் அவர் வந்து அது எடுத்து பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு ஆக்டர். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. அதே மாதிரி அவர் ஒய்ஃப் ஜோதிகாவுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கிற ஒரு அற்புதமான ரியல் லைஃப்லேயும் ஒரு நல்ல பர்சன். இந்த பர்டிகுலர் மூவியில் அவரோட ஒரிஜினல் கேரக்டரே வந்து எனக்கு இதில் ரிஃப்ளெக்ட் ஆன ஃபீல் வந்தது. ஏன்னா அவரே வந்து கமக்ராஸ் இது அவங்களுக்கு கிட்ஸும் இருக்கார், அவருக்கு பசங்க வளர்ந்துட்டாங்க. ஸோ இது வந்து குழந்தையும் அவருக்கு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ ஹாஸ் கிவன் அவரோட இன்புட்ஸும் இதில் இருக்குது. நான் ஒரு வீடியோவில் இதில் பார்த்தேன் இன்டர்வியூவில். ஸோ அவரோட வாழ்க்கையில் அவர் கமக்ராஸ் பண்ண இன்புட்ஸையும் வச்சு ஹாஸ் given this particular extraordinary movie. ராதிகா சாரி அவங்க ஒரு மிகப்பெரிய ரோல். ராதிகாலாம் she is something beyond imagination on ஆக்டர். அவங்க ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர், டவுட்டே இல்லை. எனக்கு தாய் கிழவிங்கிற மூவி பண்ணியிருக்காங்க. அதுலலாம் அவங்களோட மேக் ஓவர், அவங்க நடித்த நடிப்பு, ஸோ அவங்கள நம்பி ஒரு ரோல் கொடுக்கலாம். அவங்க ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். அவங்க இருக்கிறனால சுற்றி இருக்கவங்க எல்லாம் நல்லா நடிக்க வச்சு அவங்க கலகலன்னு ஆக்கி அது என்விரான்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எந்த மாதிரி டவுட்டும் இல்லை. மோரோவர் அவங்களோட மதர் பாஸ்டவே இந்த மூவி எடுக்கிற பட்சத்தில். பட் அதை வந்து அவங்க அம்மாவே வந்து நீங்கள் போய் நடிங்க சொல்லி அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடித்து கொடுத்து அது சூப்பர் டூப்பர் ஹிட் அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. கலகலன்னு இருந்திருக்காங்க. ஷி ஹாஸ் மெயின்டைன்ட் ஹர் கம்போஷர். உண்மையிலே கிரேட், அது ப்ரைஸ்லெஸ். அவ்வளோதான். ஓகே. Okay, let's end this session. Yeah, we will end this particular movie review. Nandri. Thanks.